வணக்கம். இன்னைக்கு என்ன முக்கியமான கேள்வி? நாங்க இந்த ஆட்சிக்கு வந்தா மாற்றத்தை தருவோம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்து முதலமைச்சர் இடமே மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அப்பா கைப்பற்றா குற்றம், கால்பற்றா குற்றம்ங்கிறீங்க. இட நெருக்கடி ஏற்பட்டிருக்கு, அதனால தலைமைச் செயலரை இடமாற்றம். மாற்றம் சேர்ந்த மக்களுக்கு ஒரு மாற்றம். ஆனா முதலமைச்சர் இன்னமும் மக்கள் திட்டங்களுக்கு மனம் மாற்றம் ஆக மாட்டேங்கிறாரு. அது மனமாற்றம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆக்கப்பொருட்டு நீங்க ஆற பொறுக்கணும்ல. ஏன்னா பெரியவர் வேலையில நம்ம அவதூறா எதையும் சொல்லக்கூடாது. நம்ம விஜய் அவரு நம்ம பிள்ளை, நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம மாமா. யாரு? நம்ம விஜய். ஏதாவது குடும்ப பாருங்க. ஏப்பா மாற்றத்தை தாங்கன்னு சொல்லி மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினா இந்த ஆளு தலைமைச் செயலகத்தை மாத்துறோம். அது எப்பன்னா இப்ப IAS IPS கூட்டம் நடந்துச்சுல, ஆமா. அப்ப இவர் கண்ணாடி வெளியே பார்த்தாராம். அப்ப அந்த இயற்கை, அந்த கடல் சூழ்ந்து இருக்கிறது அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருந்தா இந்த ஆட்சி நிலைக்குமா? இன்னொன்னு சொல்றாங்க, வாஸ்துக்காக மாத்துறாரு சொல்றாங்க. தாங்க சொல்றேன், அந்த கடலை பார்த்தா அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தால் முதல்வர் தலைமையிலான தாவேக ஆட்சி நீடிக்கும் அப்படின்னு ஜாதகத்துல சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப 10வது மாடி இருக்குல்ல, அது எப்பயுமே நாமக்கல் கலைஞர் மாளிகையில நாங்கள் 10 ஆண்டு புரட்சி தலைவர் அம்மா போட்ட பிச்சையில புரட்சி தலைவர் எடப்பாடி தந்த வாய்ப்புல நாங்களும் அமைச்சராக இருந்திருக்கோம். அங்க வருடந்தோறும் IAS IPS IRS ஆபீசர் செக்ரட்டரிஸ் அவங்களுடைய கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துக்கும் இப்ப அந்த கூட்ட அரங்குக்கும் ஆபத்து வந்துருச்சு. தலைமைச் செயலகத்தை இப்ப இடமாற்றம் செய்யறாங்க. மனமாற்றத்தோட ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்த மக்களுக்கு பம்பர் பரிசு அறிவிப்பு, நம்முடைய தலைமைச் செயலகம் இடமாற்றம். அப்போ இது பாரம்பரியமா இருந்தது. பல உத்தரவுகளை இந்த தமிழ்நாட்டுல உருவாக்குன அரங்கம் சுருக்கமா கோட்டை. அதாவது மக்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய இடம் அப்படி சொல்றீங்க. ஆமா, கோட்டைன்றது இதுக்கு ஒரு பாரம்பரியம். அம்மா மடிக்கு நீட்டு நிறைய திட்டங்கள் அங்க இருந்து கையில போட்டாங்க. சேம்பராவது CM சேம்பர்ன்றது அந்த பாரம்பரியம், அந்த கம்பீரம், அந்த கண்ணியம், அந்த வரலாறு, அது சொல்லக்கூடிய அது ஒரு இடமா தான் எல்லாரும் பார்த்தாங்க. எப்பயுமே சொல்லும்போது சரி சார்ஜ் கோட்டைக்கு போறாங்க, கோட்டைக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க? இப்ப கலைஞர் மாளிகைக்கு போறோம் சொல்லுவாங்க. 10வது மாடியில நாமக்கல். அப்ப இது அமைச்சரா அதிகமா அமைச்சரா அங்க இருக்கு. அது பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை விஜய் எங்க அண்ணா எங்க இருக்காரோ அங்கதான் நாங்களும் இருப்போம் அப்படின்னு அந்த கீழே செக்ரட்டரி ரூம்லாம் இருக்குது. அவங்களெல்லாம் காலி பண்ண சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் கொண்டு இங்கே போட்டுடலாம். அப்ப இப்ப ஏற்கனவே செக்ரட்டரிஸ் பூரா போறாங்க, CM செக்ரட்டரிஸ் எல்லாம். ஏன்னா முதலமைச்சர் எங்க இருக்காரோ, CM எங்க இருக்காரோ அங்கதான் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அதனால S1 S2 S3 S4 அப்புறம் சீஃப் செக்ரட்டரி அவங்க எல்லாம் அவருக்கு சீஃப் செக்ரட்டரி தனியா அறை இருக்குது. இப்போ முதல்வர் எங்க இருக்காரோ, ராமன் இருக்கிற இடத்துல தானே சீதைக்கு அயோத்தி. அப்ப முதல்வர் இருக்கிற இடத்துல தானே அமைச்சர்களுக்கும் அலுவலகமா இருக்கணும். அதை பத்தி இன்னும் செய்தி வெளியே. கண்ணீர் விட்டு அமைச்சர்களுக்கு இதெல்லாம் எழுது படத்தை பார்த்து கண்ணீர் அமைச்சர்கள் உணர்ச்சியில பண்ணா அதே நீங்க இப்படி கேள்வி கிண்டல் பண்ணா என்னங்க அர்த்தம்? நான் கேள்வி வலைதளம் கேள்வி கிண்டல் பண்றாங்க. ஒரு உணர்வு வெளிப்படுத்துறதுன்றது ஒரு 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 அதெல்லாம் நீங்க கேள்வி பண்ண கூடாதுங்க. விஜயோடைய படம் இனிமேல எப்ப பாக்குறது? அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் இப்பயே பார்க்க ஆள் இல்லைன்னு கேட்பீங்க. கேள்வி பண்ண எப்ப பாக்குறதுன்னு இவங்க அழுகுறாங்க, இப்பயே பார்க்க முடியலன்னு மக்கள் அழுகுறாங்க. ஒரே அழுகாட்சியா போச்சு இந்த ஜனநாயக படத்துல. எப்ப பாக்குறதுன்னு அமைச்சர் அழுகுறாங்க, இப்பயே பார்க்க முடியலன்னு மக்கள் அழுகுறாங்க. என்ன கொடுமை! ஜனநாயக கண்ணீர் நாயகமா? அது எதுங்க ஜனநாயகம் கண்ணீர் நாயகம்? என்ன பேர் வைக்கிறீங்களோ அதை வேணா வச்சுக்கோங்க. என்ன கொடுமைன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த ஜென்சி தலைமுறை ஒரு விழிப்புணர்வோட ஒரு 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 கோரிக்கை முன்வைத்து எங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்த வசீகரத்துல மயங்கி கிடக்கிற ஜென்சி தலைமுறை ஜனநாயக படம் எதிர்காலம் என்ன ஆகும்
அப்படின்னு மக்கள் அவங்க வந்து எதிர்காலத்தை பார்க்கற ரசிகர் வந்து ஜனநாயகம் என்ன ஆகும் அப்படின்றாங்க. இவங்க எங்க எதிர்காலம் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களும் விஜயுடைய தம்பிமார்கள் ஜனநாயகத்தினுடைய எதிர்காலம் என்ன ஆகும், மொத்தத்துல தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்குது என்பதை சொல்லி இந்த ஆட்சி மாற்றத்தை கொடுத்த மக்களுக்கு பம்பர் பரிசாக தலைமைச் செயலகம் இடமாற்றம் என்கிற செய்தி வந்திருக்கிறது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். சொல்லி வந்தது வெள்ளு. இன்றைய நல்ல நாட்டு நடப்புகளை விவாதித்து தொடர்ந்து ஆதரவளிக்கிற அத்தனை நல்ல நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.